எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இன் எக்ஸல், ஹவு டு அனலைஸ் டேட்டா அப்படிங்கிற மாதிரி. அதில் கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம சில கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம் இன் எக்ஸல். அதுக்கு வாங்கலாரம் வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம சில கண்டிஷன் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா சம் எஃப் எஸ், ஓகேங்களா? இந்த சம் எஃப்க்கும் சம் எஃப்எஸ்க்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம் எஃப்பில் ஒரே ஒரு க்ரைட்டீரியா மட்டும் தான் கொடுக்க முடியும். சம் எஃப்பில் நம்பர் ஆஃப் க்ரைட்டீரியாஸ் கொடுக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம கொடுத்து பார்த்துடலாம் சம் எஃப்னா என்ன, எப்படி அதை ஃபார்முலேஷன் பண்ணுறேன். ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுத்தோம்னா சம் எஃப்னு இருக்கும். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரேஞ்சு, எந்த ரேஞ்சு நம்ம க்ரைட்டீரியா கொடுக்க ஒரு ரேஞ்சு இதுதான். ஓகே, ஃப்ரூட் ரேஞ்ச் தான் நம்மளோட க்ரைட்டீரியாவாக இருக்க போகுது, நம்மளோட ரேஞ்சாக இருக்க போகுது. அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுங்கிற ஃப்ரூட்டை தான் எடுக்க போகிறோம். ஓகே, சம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எதை சம் பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸை சம் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா போதும். இப்போது ஆப்பிள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஒரு 50 இங்கே, நெக்ஸ்ட் இன்னொரு 50 இங்கே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 எங்கே, 50 + 50 + 50 150. ஸோ அதுதான் சம் எஃப். இல்லை எக்ஸ்ட்ரா க்ரைட்டீரியா ஆட் பண்ண முடிஞ்சா? இல்லை, ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து மூணே தான், ஒன்று ரேஞ்சு, க்ரைட்டீரியா, சம் ரேஞ்ச். இது மூணு மட்டும் தான் கொடுக்க முடியும், வேறு எதுவும் கொடுக்க முடியாது. இதே சம் எஃப்ல இஃப் எஸ் அப்படி என்ன பண்ணலான்னா, ஓகே, சம் எஃப் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நான் சம் ரேஞ்சு எதை நான் சம் பண்ண போகிறேன்னு செலக்ட் பண்ணிடுவேன். அது லாஸ்ட்டாக தான் நான் எதை சம் பண்ண போகிறேன்னு செலக்ட் பண்ணுவேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிடலாம் எது நான் சம் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்புறம் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 என்னது, ஃப்ரூட். அதில் எது செலக்ட் பண்ண போகிறோம், ஆரஞ்சுங்கிறதுக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா டைப். அதில் நான் செலக்ட் பண்ண போகிறோன்னா ஃப்ளோரிடா. ஓகே, க்ரைட்டீரியா 2 பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக. ஓகே, கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன், என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சிம்பிளாக ஃபார்முலா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு I8லேருந்து I19 அதுதான் என்னோடய சம் ரேஞ்ச், இதுதான் என்னோடய சம் ரேஞ்ச். ஓகே, இதை சம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு G18 to 19, G18 to 19 அதில் என்ன செலக்ட் பண்ணுறேன், G22 ஆரஞ்சஸ் எதெல்லாம் இருக்குன்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு H8லேருந்து H19 வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன் டைப்புக்கு. அதில் என்ன செக் பண்ணுறேன், ஃப்ளோரிடா செக் பண்ணுறேன். அப்போ ஆரஞ்சஸ் வர இடத்துல எங்கெங்கெல்லாம் ஃப்ளோரிடா இருக்கோ அதை மட்டும் சம் பண்ணி கொடுன்னு சொல்கிறேன். இப்போ ஆரஞ்சஸ் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, அதில் ஒன்று மட்டும் தான் ஃப்ளோரிடாவாக இருக்குது. ஸோ அதோட வேல்யூ 20. ஸோ அதை மட்டும் சம் பண்ணுறோம், 20. ஸோ மல்டிபிள் க்ரைட்டீரியா ரேஞ்ச் யூஸ் பண்ணணும்னா நம்ம சம் இஃப் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு க்ரைட்டீரியா மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம்னா சம் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சேம் அதே தான் கவுண்ட்டுக்குமே. கவுண்ட் இஃப் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ரேஞ்சு. ஓகே, இதில் கவுண்ட் பண்ணுறேன், இது என் க்ரைட்டீரியா ஆப்பிள், அதை கவுண்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஒன்றே எத்தனை கவுண்ட் இருக்குது, ஆப்பிள் 1 2 3. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே 3 வந்துருச்சு. சேம் இஸ் ஃபார் கவுண்ட் எஃப்எஸ். எதை கவுண்ட் பண்ண போகிறேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆப்பிள் ஒரு ரேஞ்சு, அதில் என் க்ரைட்டீரியா ரேஞ்சு, அதில் இருக்க க்ரைட்டீரியா வந்து ஆரஞ்சு. இது நெக்ஸ்ட் என்னோடய க்ரைட்டீரியா 2 ரேஞ்சு, அதோட இருக்க க்ரைட்டீரியா 2. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணமாக இருக்கிறது 1 தான், சரிங்களா? ஆரஞ்சஸ் ஃப்ளோரிடா இருக்கிறது ஒரே ஒரு டைம் தான். ஸோ அதோட கவுண்ட் தான் இது. சேம் ஃபார் ஆவரேஜ். இப்போ ஆவரேஜுக்கு எப்படி, ஆவரேஜ் இஃப்னு இருக்குது, செலக்ட் பண்ணுறேன். ரேஞ்ச் என்னது, இது என்னோடய ஃபஸ்ட்டு ரேஞ்ச். ஓகே, சாரி, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரேஞ்ச். இதில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், க்ரைட்டீரியா 11. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், சம் ரேஞ்சுங்கிறது ஆவரேஜ் ஒரு ரேஞ்ச் கண்டுபிடி. இதில் ஆவரேஜ் ரேஞ்ச் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துறேன். இதோட வேல்யூ 40. ஏன் 40, லெமன்ஸ் எத்தனை இருக்குது, 1 2 3. ஓகேங்களா? ஸோ 40 டிவைட் பை 3, 40 + 40 + 40 டிவைட் பை 3. அதோட ஆவரேஜ் வந்து 40, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் இஃப்எஸ். சேம் என்னது, இதனோட ஆவரேஜ் ரேஞ்ச் எடுக்க போகிறேன், இதில் என்னோட ஆவரேஜ் ரேஞ்ச் எடுக்க போகிறேன். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன இருக்க போகுது,
ஃப்ரூட்டு, க்ரைட்டீரியா ரேஞ்ச் இது, அதில் க்ரைட்டீரியா லெமன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்சு இது, அதில் க்ரைட்டீரியா வந்து எடுரேக்கா. ஓகே, சரி யுரேக்கா. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போது அதுவுமே 40 தான், ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் வரப்போகுது, மற்ற எதுவும் வரப்போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான வேல்யூஸை கொண்டு வரதுக்கு தான் இந்த கண்டிஷன் ஃபங்க்ஷன்ஸ். கவுண்ட் இஃப் எஸ், மின் எஃப்எஸ், மினிமம் இஃப், மேக்ஸிமம் இஃப், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுவுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த மோ ஃபங்க்ஷன்ஸில் நிறையா இருக்குது, இன்னும் கொஞ்சமாக பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல்ஸ் இருக்குது, லுக்அப் இருக்குது, அண்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது, டேட் டைம் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாஜிக் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம், மேக்ஸிமம் கவர் பண்ணலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.